பொதுவாக மக்களில் சில பேர் உணவு எடுத்தவுடன் மோஷன் வருகிறது என்று கம்ப்ளைண்ட் உள்ளதா? அப்படி மோஷன் போகும் பொழுது வயிற்று வலி ஏற்படுகிறதா? வாயு தொல்லை அதிகமாக இருக்கிறதா? இது போன்ற கம்ப்ளைண்ட் ஜெனரல் பாப்புலேஷன்ல சொல்லத்தான் செய்வார்கள். நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல், நிறைய ஃபுட், இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் எடுக்கிறதுனால இந்த கம்ப்ளைண்ட் காமனாக இருக்கிறது. இதை தவிர்ப்பது எப்படி? ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் பவுல் டிசார்டர், அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் பவுல் டிசார்டர் அப்படின்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையில் பாத்தீங்கன்னா நைட்டு சரியா தூங்க மாட்டோம், ஃபுட்டு டைமுக்கு எடுக்க மாட்டோம். அதுவும் ஃபுட்டு எடுக்கிறதுல நம்மளோட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம். நமக்கு பிடிச்ச ஃபுட்டுன்னு நம்ம நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரை ஃபுட்டு, பிளஸ் இதனால நரம்பு மண்டலங்கள் பாதித்து அந்த நரம்பு மண்டலங்கள் பாத்தீங்கன்னா பிரெயின் என்ட்ரிக் சர்க்குலேஷன்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிஸ்டம் நார்மலா தான் இருக்கும். ஆனா நீங்க மோஷன் போகும் பொழுது பாத்தீங்கன்னா அடிக்கடிக்க உங்களுக்கு போகும். நார்மல் கன்சிஸ்டன்சி மோஷனே போகும். சில நேரத்துல ஒரு செமி சாலிட் மோஷன் போகலாம். சில நேரத்துல அதுல மியூக்கஸ் மோஷன் போகலாம். சம்டைம்ஸ் பிளட் மோஷன் ஆகவும் போகலாம். இதை தவிர்ப்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா டைமிங் ஃபுட் மெயின்டைன் பண்ணும், ஸ்லீப் ஹேபிட்டை ரெகுலரைஸ் பண்ணும். டெய்லியும் ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் நீங்க மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது கண்டினியூ பண்ணும். நீங்க எடுக்கிற ஃபுட்ல நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். அதே நேரத்தில் கர்ட் ஒரு இன்றியமையாத ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக் நேச்சுரலா நமக்கு கிடைக்கக்கூடியது. அதுல பில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாக்கள் உள்ளன. இந்த நல்ல பாக்டீரியா நம் குடலை நல்லாக பாதுகாக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டு நீங்கள் ஓன் இஷ்டத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். மற்ற இருவேளை உணவுகளை நீங்கள் மீடியமான ஃபுட்டா தான் எடுக்கணும். ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டா எடுக்கணும். அதில் முக்கியமாக காய்கறி கீரைகள், அதுவும் வேக வச்ச காய்கறி கீரைகள் எடுத்துக்கொள்வது நல்லது. மோஸ்ட் ஃப்ரைடு ஃபுட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா இது போன்ற பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் விடுபடலாம்.